ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சமையல் இல்லை. என்னடா எப்போ பார்த்தாலும் சமையல் தானே காமிப்பா அப்படின்னு நினைக்காது. இன்றைக்கி நம்ம வந்து சத்தான ஒரு பொடி, அதாவது கஞ்சி. இப்போ கஞ்சி குடிப்பா சில பேர், சத்து மாவில் வாங்கியும் கஞ்சி குடிப்பா. சில பேர் கடையில் வாங்கி இந்த ஓட்ஸில் கஞ்சியும் குடிப்பா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளே தயாரித்து எப்படி கஞ்சி குடிக்கலாம், சத்தால் நம்ம கையால் செஞ்சால் அது ஒரு சுவை இருக்கும். அதில் எப்படி பார்க்குறது, அது நம்ம வந்து ஹெல்த்தி டிஷ் தான் போட்டு பண்ண போகிறோம். அது எப்படின்றத காமிக்கிறேன். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவாள், 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இது வந்து பொட்டுக்கல்ல, இது வந்து சோளம். பார்த்துக்கோங்க, எல்லாமே சத்தான பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், இப்போ உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கிறது. அதனால் நம்ம எங்கேயும் அலையணும், நாட்டு மருந்து கடைக்கு போகணுன்னுலாம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. இது வந்து கம்பு, இது வந்து சிவப்பரிசின்னு சொல்லுவாள், பார்த்துக்கோங்க. இது கருப்பரிசி தெரியுறதா உங்களுக்கு? இது ஜவ்வரிசி, இது முந்திரி, இது வந்து பாதாம்லாம் தேவையான பொருட்கள். இது கேழ்வரகு, இது பார்லி, இது சம்பா கோதுமை. இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை, சம்பா கோதுமை இருக்குல்ல, அதை வந்து ஒரு சீஞ்சட்டியில் போட்டு இப்போ நல்லா வறுக்கணும். நம்ம எப்படி வறுக்கணும்னா, நல்லா வறுக்கணும் ரொம்ப. பார்த்துக்கோங்க, இப்போ எல்லாமே நல்லா சிவப்பாக வறுக்கணும். அந்த மாதிரி தனித்தனியாக வறுக்கணும். அதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சேர்த்து வறுத்துடக்கூடாது. ஒவ்வொன்றா வறுத்து எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வைக்கணும். அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கோ, நல்லா பொன்னிறமாக ஆயிடுத்து. நல்லா கொஞ்சம் வாசனை வரும். இப்போ வறுக்கும் போது உங்களுக்கு வாசனை வரும். அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் வறுத்தாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கோ, நல்லா தெரியறதா உங்களுக்கு? ஒவ்வொன்றும் ப்ரௌன் கலரில் ஆகும் பாருங்கோ. இதுதான் அதோட தன்மை. நம்ம வறுத்துட்டோங்கிறது பதம். அதை வந்து ஒவ்வொன்றா இப்போ எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். இப்படி நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி இந்த மாதிரி பரத்தி வச்சிட்டோம்னா நம்மளை ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கும் நம்மளுக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அடுத்தடுத்து வறுக்கிறதுக்குள்ளே நம்மளும் எல்லாத்தையும் ஆர்ந்தி போய் உடனே அரைச்சிடலாம். இப்போ அடுத்து என்ன போடுறோன்னா, பச்சை பயிறு, அதுவும் 1/2 கிலோ தான். எல்லாமே நான் 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இப்போது இந்த பாதாம் முந்திரி, அதே மாதிரி பாதாம் முந்திரி மட்டும் ஒரு 100, அந்த மாதிரி 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கருப்பரிசி சிவப்பரிசிங்கிறது வந்து அந்த 1/2 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து 1/2 கிலோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 150 இல்லை ஒரு 1/4 கிலோக்குள்ளே, அதாவது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வேணுன்ற அளவுக்கு நாங்கள் இப்போ பண்ணி வைக்கணும்னா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இல்லை நான் கொஞ்ச நாள் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் 200 எடுத்துக்கோங்க. இது மட்டும் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பச்சை பயிறு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சத்து இருக்குது. அதை முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா, முளைக்கட்டை வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப சத்து, ஸ்ட்ரென்த் இருக்குது. அது யாருக்கும் இப்போ தெரியறதில்ல. நம்மலாம் இப்போ சுண்டல் சாப்பிட்றதே இல்லை அவ்வளோவா. நவராத்திரி அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம சுண்டலே செய்கிறோம். எப்பயுமே வாரத்துக்கு 2 or 2 times இந்த மாதிரியாவது பண்ணி சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற சத்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப தெரியும். பாருங்கோ, இதுவும் நல்லா செவக்க வறுக்க எடுத்து இப்படி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு. அப்போ தான் வறுக்க முடியும் நல்லா. பாருங்க, தெரியறதா உங்களுக்கு? கொஞ்சம் பச்சையிலேருந்து அதுவே தானாக மாறிடுது. வறுத்துட்டே இருந்தால் அந்த மாதிரி மாறிடும். கொஞ்சம் இதுவும் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி வரும். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு லைட் சூடானால் கூட போதும். நம்மளுக்கு டைம் இருக்கிறவா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்தாலே போதும். இப்போ பாருங்கோ, இதை கொட்டிடலாம். வறுக்க ஆகிடுது. இப்போ இதே மாதிரி சம்பா கோதுமை ப்ளஸ் பச்சை பயிறு எல்லாத்தையும் கொட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆற வைங்க. இப்போது கம்பு நல்லா வறுக்கணும். இப்போல்லாம் கம்பு எங்கடா போச்சு அந்த மாதிரி தேடுற அளவுக்கு போயிடுது. வெயில் காலம்னு வந்தால் மட்டும்தான் எட்டி பார்க்குறது இந்த கம்பெல்லாம்.
கம்பு கூழ் அந்த மாதிரி நிறையா கம்பில் செய்வா. அதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப சத்து தான். கம்பு தோசை அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ செய்யறவா. ஆனால் இப்போல்லாம் அது செய்கிறதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு டைமும் இல்லை, மறந்தும் போயிடுச்சு. இப்போல்லாம் கம்பு தோசை அப்படின்னு இருக்கா. இப்போல்லாம் இந்த மசால் தோசை, வெங்காய தோசை, பொடி தோசை இதுதான் எல்லோரும் சாப்பிட்றா விரும்பி. பாருங்கோ, இது நல்லா வறுத்தாச்சு, சூடாக எடுத்து அதே மாதிரி இதையும் கொட்டிடலாம். நல்லா ஒரு இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஆறுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், சீக்கிரம் ஆறிடும். தாம்பாளமும் எடுக்கிறனா எடுக்கலாம், அது சாய்ஸ். நெக்ஸ்ட்டு கேழ்வரகு. கம்பும் நல்லா வறுக்க எடுத்து இப்போ பாருங்கோ, அந்த பெரிய பாத்திரத்தில் சொன்னேன்ல, இப்போ வறுக்க எடுத்துன்ட்டு அதனால் அதில் தூக்கி கொட்ட போகிறேன். இப்படி தான் நல்லா பறைத்து விட்டுக்கணும். கேழ்வரகும் சேர்ந்து எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிடுத்து. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து சோளம், இதையும் இந்த மாதிரி கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது சோளம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் எடுத்து கொட்ட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டோம் ஒரு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு என்ன போடுறோன்னு பார்க்கலாம். இதை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ண வேணாம், வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிவப்பரிசி போட்டுக்கிறோம் நம்ம. அதையும் அதே மாதிரி நல்லா வறுக்கலாம். கருப்பரிசி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் சிவப்பரிசியை. இப்போது கருப்பரிசி போட்டுட்டோம். இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதிலே கொட்ட வேண்டியதான். கருப்பரிசி நல்லா வறுத்துட்டோம். கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு கேட்கும்போது இந்த மாதிரி அதை எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதான். இது வந்து ஜவ்வரிசி. இப்போ ஜவ்வரிசியும் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துடலாம். ஜவ்வரிசி சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா வடாம்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜவ்வரிசி வடாம்னு. அதனால் ஜவ்வரிசி யாருக்கும் தெரியாமல் இருக்காது. இந்த பார்லி, இந்த கருப்பரிசி, சிவப்பரிசி தான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவாளாக போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது சேர்த்து கேட்டான்னா அவளே எடுத்து தரப்போகிறா. இப்போது ஜவ்வரிசி கூடயே பார்லியும் கொட்டிடுறேன். ஏன்னா அதுவும் சேர்ந்து வறுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்லி அது கொஞ்சம் தானே இருக்குது. நான் சொன்னேன்ல பார்லி அதெல்லாம் கொஞ்சமாக போடணும். இப்போ வந்து இந்த பச்சைப்பயிறு, அது கம்பு, கேழ்வரகு, சோளம் இது மட்டும் 1/2 கிலோ போட்டுட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாலே போதும். ஒரு 100க்குள்ளே எடுத்துட்டாலே போதும் நம்மளுக்கு. இப்போது பாதாம் சொன்னேன் இல்லையா, இந்த பாதாமையும் போட்டு வறுத்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும். மிச்சம் இருக்கிறது இந்த முந்திரியும் இந்த பொட்டுக்கடலையும் தான். இந்த முந்திரியையும் இப்போ இதில் போட்டு வறுத்துடலாம். அடுத்து இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு பொருள், பொட்டுக்கடலை தான். பொட்டுக்கடலையை மட்டும் லாஸ்ட்டாக தனியாக வறுத்துடலாம். பாதாமை டெய்லி 4 அணா நைட்டு ஊற வச்சு காலையில் உரித்து சாப்பிட்டோம்னா நிறைய சத்து இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி 4 அணா போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதிலே கொட்டிடலாம். இப்போது பொட்டுக்கடலை போட்டோம். பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுக்கலாம். லைட்டாக சூடானாலே போதும் நம்மளுக்கு பொட்டுக்கடலை. இப்போ பாருங்க, நல்லா பொட்டுக்கடலையும் வறுத்தாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கருப்பாக இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் நம்மளுக்கு வறுத்தது. இப்போ இதையும் எடுத்து கொட்டிடலாம். மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் கொட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம வறுத்த பொருள் எல்லாமே பாருங்க. எல்லாத்தையும் ஒரு கலக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்கோ. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிடும். போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. இதோ பாருங்கோ, நம்ம கஞ்சிக்கு நல்லா சிறுதானியங்கள்லாம் வருத்தம் பார்த்தீங்களா, அதை ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. மிஷினில் போய் அரைக்கணும். ஏன்னா மிஷின் வந்து அரையாது, மிக்சி வந்து அரையாது. அது ஒரு மாதிரி கொரகரன்னு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி மிக்சியில் போய் நல்லா ஆற வச்சுட்டு அரைங்கோ ஃபஸ்ட்டு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காலையில்
இதை வந்து ஒரு இந்த மாதிரி 2 கரண்டி, இந்த மாதிரி கரண்டியில் 2 இது எடுத்துக்கோங்க, 2 கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துன்ட்டு அதாவது ஆட்களை பொறுத்து, இப்போ உங்கள் ஆற்றுல கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துன்ட்டு பால் கொஞ்சம், சர்க்கரை ஒரு ஒரு 1½ ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுன்ட்டு நல்லா தண்ணி விட்டு நீருக்கு கரைச்சிக்கோங்க. ஏன்னா இது அடுப்பில் வச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி பால் இல்லாதவா ஆற்றுல வந்து திடீர்னு பால் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, பால் எல்லார் ஆற்றுலையும் இருக்கும், ஏதோ ரேர்லி ஒவ்வொரு நாள் இருக்காது பார்த்தீங்களா, அவள் ஆற்றுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மோர் விட்டுண்டு உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அடுப்பில் இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நல்லா காலையில் ஒரு 2 டம்ளர், அட்லீஸ்ட் 1½ டம்ளர் ஒரு ஆள் குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, காலையில் டிஃபனே கிடையாது. அந்த மாதிரி வயிறு அவ்வளோ ஃபுல்லாகிடும். நீங்கள் டிஃபன் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்க்கவே வேண்டாம், ஃபுல்லாகிடும். இது வந்து நல்லா சத்து அவ்வளோவா இருக்குது, நிறையா சத்து இருக்குது. ஏன்னா பாதாம், கம்பு, கேழ்வரகு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நிறையா சத்து உள்ளதாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.